Hi students, how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. நேத்து வீடியோல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, NAND கேட்னா என்ன? NANDக்கு ஒரு லாஜிக் கேட்டுக்குள்ள என்ன சர்க்யூட் இருக்கு? அப்படிங்கிறத பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல நம்ம NAND கேட்டுக்குள்ள என்ன சர்க்யூட் இருக்கு? அப்புறம் NAND கேட்டுக்குள்ள என்ன சர்க்யூட் இருக்கு? அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு NAND கேட்ட யூஸ் பண்ணி NAND கேட்ட ஏன் யுனிவர்சல் கேட்டு அப்படின்னு சொல்றாங்க? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த NAND கேட்ட யுனிவர்சல் கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னு பார்ப்போம். அது ஏன்னா, இந்த NAND கேட்ட யூஸ் பண்ணி எல்லா கேட்டுமே டிசைன் பண்ணிறலாம். ஓகேங்களா? நேத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். NAND கேட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நேத்தே பார்த்துட்டோம். நேத்தைய விடையிலே பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னைக்கும் பார்ப்போம். இப்ப A, B, Y 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. இது பார்த்தீங்கன்னா, மேல வந்து PMOS டிரான்சிஸ்டர் இருந்திருக்கும். கீழ NMOS டிரான்சிஸ்டர் இருந்திருக்கும். PMOS டிரான்சிஸ்டர் எப்பவுமே 0ல ஆன் ஆயிரும். ஒரு 1 இருந்தாலும் ஆன் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இங்க 0 இருக்குல்ல. அப்பலாம் PMOS டிரான்சிஸ்டர் ஆன்ல இருக்குது. ஓகேங்களா? 2மே டபுள் 1 இருந்தா மேல இருக்க 2 டிரான்சிஸ்டருமே ஆஃப். ஸோ அதனால இங்க 0. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். ஆ அந்த வீடியோ டைட்டில் என்னவா இருக்கும்னா, விச் சர்க்யூட் இன்க்ளூட் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு இருக்கும். லாஜிக் கேட்ல என்ன சர்க்யூட் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல கிளியரா சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இதான் NAND கேட்டுக்குள்ள இருக்கிற NAND கேட்டோட த்ரூ டேபிள். இத வச்சு நம்ம ஒரு நாட் கேட் டிசைன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். நாட் கேட்ட டிசைன் பண்றதுக்கு நாட் கேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 0 குடுத்தீங்கன்னா 1 வரப்போகுது. 1 குடுத்தீங்கன்னா 0 வரப்போகுது. ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கு. NAND கேட்ல 2 இன்புட் இருக்கு. அதனால நாட் கேட் வந்து யுனைரி கேட். இதையே பார்த்திருப்போம். யுனைரி கேட். இது வந்து பைனரி கேட். ஓகேங்களா? NAND கேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? பைனரி கேட். அப்ப ஒரு இன்புட் தான் குடுக்கணும். இங்க NAND கேட்ல 2 இன்புட் இருக்கு. அப்ப என்ன பண்றது? NAND கேட்ட வந்து ஷார்ட் பண்ணிட்டா, அது அது நாட் கேட். இப்ப பாருங்க. ஷார்ட் பண்ணியாச்சு. இப்ப உங்களுக்கு அடுத்த டவுட் வரலாம். இத ஷார்ட் பண்ணிட்டோம். எப்படி இதுக்கு இன்புட் குடுக்குறது? அப்படின்னு சந்தேகம் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான்ட் கேட்ல ஒரே இன்புட்டா இருக்கும் பாத்தீங்களா? 0, 0 இருக்கு பாத்தீங்களா? அத 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 மட்டும் தான் குடுக்கணும். 0, 0 இல்லாட்டி 1, 1 குடுக்கணும். மத்த இது 2மே யூஸ் பண்ண முடியாது. சரிதானே? ஓகே. இப்போ இங்க 0ன்னு குடுத்தீங்கன்னா, அது A கேட்டுக்கும் போகுது, B கேட்டுக்கும் போகுது. ஸோ ப்ராசஸ் ஆகி 1ன்னு வரும். ஏன்னா, உள்ளக்க வந்து PMOS டிரான்சிஸ்டர் மட்டும் தான் ஆன்ல இருக்கும். அதனால 0 குடுத்தீங்கன்னா 1 போகும். இங்க டபுள் 1 இருக்கு. ஸோ 1 குடுத்தீங்க அப்படின்னா, PMOS டிரான்சிஸ்டர் மேல ஆன் ஆயிரும். ஸோ இன்புட் கீழ வராது. அப்போ 1 குடுத்தீங்கன்னா 0 வந்துரும். ஸோ NAND கேட்டுக்குள்ள இப்படிதான் ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவா புரியும். ஓகே. NAND கேட்ட வச்சு நம்ம நாட் கேட் சர்க்யூட்ட பில்ட் பண் பில்ட் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிமெண்ட் நாட் கேட் வித் NAND கேட். NAND கேட்ட யூஸ் பண்ணி ஒரு நாட் கேட்ட வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல AND கேட்டு, OR கேட்டு எப்படி NAND கேட்ட யூஸ் பண்ணி டிசைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.